பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. நான் சொன்னா கேக்குறியா நீ? இங்க பாரு, எவ்வளோ கார் ஆட்டோ எவ்வளோ வருது பாரு. அர்ஜுனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்னை திட்டுவான். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுத்த. எத்தனை நாளைக்கு தான் வீட்லயே இருக்கிறது? அங்கே ஊருக்கு போனப்போ கூட எங்கேயுமே போக விடலை, வீட்லயே தான் இருந்தேன். நீங்கள் கடைக்கு போகிறேன்னு சொன்னீங்க, அதான் அப்படியே உங்கள் கூட நடந்து வரலான்னு வந்தேன். வீட்லயே இருக்க ஒரு மாதிரியாக இருக்குத்த. நீ அப்படி சொன்னதால தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தியா, அதிகமாக கார் வருது. இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ டிராஃபிக் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுத்த. நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக தானே நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. பக்கத்தில் தான் கடை இருக்குது, நம்ம அழகாக போயிட்டு வாங்கிட்டு நம்ம அழகாக திரும்பியும் வீட்டுக்கு போயிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவருக்கெல்லாம் எதுவும் தெரியாதுட்ட, வாங்க போகலாம். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. சரி, மாசமாக இருக்க பொண்ணு ஒரே இடத்துல இருக்க முடியாது, அங்கங்கே நடந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நானும் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுட்ட. அவருமே இனிமேல் ஆஃபீஸ் போயிடுவார், ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் தான் வருவார். எனக்கும் வீட்டிலே இருக்க ஒரு மாதிரி போர் அடிக்குதுல்ல, இப்படி வெளியில் வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி சரி, ஆனால் பார்த்து பொறுமையாக நடந்து வரணும், சரியா? ஆ சரிங்கத்த. சரி வா. என்ன இன்னைக்கு என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு அதிகமாகவே கூட்டமாக இருக்கு. கடைக்கிட்டையுமே இவ்வளோ கார் நிற்கிது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும், அதனால் வந்திருப்பாங்க. சரி சரி, இனிமே ரொம்ப நேரத்துக்குலாம் இங்கே இருக்க தேவையில்ல. வா வா, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகுவோம். எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. அத்தை, இப்போ எதுக்கு பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இல்லை, நீ வா, நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பலாம். சரிங்க அத்தை, வாங்க. அத்தை, என்னாச்சு? எதுக்கு பதட்டமாக இருக்கீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க. அதாம்மா எனக்கும் தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. சரி சரி, வாங்கின வரையும் போதும். வா வா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்போ இவ்வளோ பயப்படுறீங்க? நம்ம பொறுமையாகவே வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம். இல்லை நிலா, எனக்கு ஏதோ தப்பாக படுது. நீ வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். உன்னை நான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன்னு அர்ஜுனுக்கு தெரிஞ்சாலே என்னை திட்டுவான். நீ வா, நம்ம போகலாம். சரிங்க அத்தை, நீங்கள் பதட்டப்படாதீங்க, நம்ம கிளம்பலாம். நிலா, நீ இங்கே இரு. வரும்பொழுது நீ நடந்து வரேன்னு சொன்னதால நானும் கார்லாம் வேணான்னு சொல்லிட்டு உன் கூடவே வந்துட்டேன். இரு, இங்கே இரு. நான் ஏதாவது ஆட்டோ வருதான்னு பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கால் பண்ணி கார் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். அத்தை, பக்கத்தில் தானே, எப்படி வந்தோமோ அப்படியே நடந்தே போகலாம். இல்லை இல்லை நிலா, நடக்கலாம் வேணாம். நான் ஆட்டோ பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கார் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். நீ இங்கேயே ஓரமாக நில்லு, சரியா? ஆ சரிங்க அத்தை. இல்லை இல்லை, நீ என் கூடவே வா. நீ தனியாலாம் நிற்க வேணாம், நீ என் கூடவே வா. என்னாச்சுதா உங்களுக்கு? அங்கேருந்து வரும்போது நல்லா தானே வந்தீங்க, இங்கே கடைக்கிட்ட வந்ததுமே ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? அதான் சொன்னல நிலா, எனக்கு என்னன்னு தெரில, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு. சரி சரி, நீ என் கூடவே வா, எங்கேயும் போயிடாத. சரிங்க அத்தை. அத்தை, என்னாச்சு? நிலா, இங்கே வா. அத்தை, என்ன பண்றீங்க? இங்க வா. பரவாயில்லையே சார், எங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் எல்லா வேலையும் நீங்களே முடிச்சிட்டிங்க. சார், நான் என்ன சார் பண்ணேன்? எல்லாமே நீங்கள் பண்ணது தான், அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். மொத்த கிரெடிட்டும் என்கிட்ட கொடுக்குறீங்க. நீங்கள் 2 பேரும் பண்ணலன்னா எங்களால் எப்படி சார் முடியும்? அதெல்லாம் இல்லை சார்,
நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் தான் கொடுத்தோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக முடிப்பீங்க நான் எதிர்பார்க்கல. எல்லாமே நீங்கள் பண்ணது தானே சார், அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கடா கல்யாணம் முடிஞ்சு எல்லா வேலையும் அதிகமாகிடுமோன்னு பயந்துட்டே வந்தேன். ஆனால் எனக்கு எந்த வேலையும் இல்லாத மாதிரி எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இதில் என்ன சார் இருக்கு, இது என்னோட வேலை சார், அப்போ நான் தானே பண்ணி ஆகணும். அப்புறம் சார், ரிசப்ஷனில் உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே? ஃபுட்டுலாம்? சார் ரிசப்ஷன் எவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. எல்லாருமே தனித்தனியாக பிரித்து பார்க்காம எல்லாருமே உங்களுடைய சொந்தம்தான் பார்த்தீங்க. அதை விட என்ன சார், எங்களுக்கு எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு சார். ரிசப்ஷனில் என்ன, எங்களால் கல்யாணத்துக்கு வர முடியல, அது ஒன்று மட்டும்தான் சார். எங்களுக்குமே உங்களை எல்லாரையும் கூப்பிடணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த டைமில் எல்லாத்துக்குமே வேலை இருந்துச்சு. எல்லாராலையும் வர முடியாதுல்ல. வர முடிஞ்சவங்க வந்தாங்க, முடியாதவங்க ரிசப்ஷனுக்கு வந்தாங்க. இதில் என்ன சார் இருக்குது? அதான் எல்லாமே ரிசப்ஷனில் வந்தாங்களே, அப்புறம் என்ன? அடுத்தது உங்கள் ஃபேமிலியில் உங்கள் தம்பி தான் இருக்காரு, அவரோட மேரேஜ் ஆகுது சென்னையில் தானா? அதெல்லாம் ஐடியாவே இல்லை சார். எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. கிரண் கல்யாணமே அங்கே நடக்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நடந்துருச்சு. போயிட்டு இப்போ கல்யாணமே முடிஞ்சாச்சு, ரிசப்ஷனும் முடிஞ்சாச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எது எது எப்போ நடக்கணுமோ அது நடந்து தானே ஆகணும். நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஆமாம் சார், நீங்கள் சொன்னதும் உண்மைதான். ஒரு நிமிஷம் சார், ஃபோன் ரிங் ஆகுது. யாருன்னு தெரியல. ஹலோ, யாரு? வாட்? எப்போ? என்ன நடந்துச்சு? தெரியலையா? யாரு? ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொண்ணா? சரி, ஓகே. எந்த ஹாஸ்பிட்டல்? ஓ, ஓகே ஓகே. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். ஆ ஆ, ஓகே ஓகே. சார் என்ன சார் ஆச்சு? சார், அதை இப்போ சொல்கிற நிலைமையில நான் இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அர்ஜெண்ட்டாக இப்போ கிளம்பி ஆகணும். ஆ ஓகே சார். என்னாச்சு இவருக்கு? ஒரு ஃபோன் கால் தான் வந்துச்சு, இவ்வளோ பதட்டமாக போகிறாரு. பேசும்போது கூட ஹாஸ்பிட்டல் ப்ரெக்னெண்ட்டான பொண்ணுன்னெலாம் சொன்னார். ஒருவேளை அவர் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆக போகுதோ? சாச்சா, இப்போ தான் 5 மாதமோ 6 மாதமோ ஆகுது, அதுக்குள்ளே எப்படி டெலிவரி ஆகும்? வேற என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஐயோ தெரியலையே. ஆனால் ரொம்ப பதட்டமாக போகிறாரே. கடவுளே, யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நான் என்னடா பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி ஆகுது? பாவம்டா அவ. உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. நீ கவலைப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. பாரேன், டாக்டர் இப்போ வெளில வந்து அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீ கவலைப்படாதுடா. அன்னைக்கு எதுவும் ஆகாதுண்ணா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணா, அன்னைக்கு எதுவுமே இல்லை. அவளுக்கு எதுவும் ஆகாது, அவளுக்கு எதுவும் ஆகாது. அவன் நல்ல மனசுக்கு அவன் நல்லதாக இருப்பா. கடவுளே, எப்படியாவது அவளை காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துரு. பாட்டி, பாட்டி. சஸ்திமா, அழக்கூடாது. பாட்டிக்கு ஒன்றும் இல்லை. பாட்டி நல்லா தான் இருக்காங்க. நீ அழாத. டேய் அர்ஜுன் எங்கடா? ஃபோன் பண்ணியா இல்லையா? மாமா, நான் ஃபோன் பண்ணேன் மாமா, ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. நமக்கு எப்படி ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துச்சோ அது மாதிரி அவனுக்கும் கால் வந்திருக்கும். அவன் இங்கே தான் கிளம்பி வந்துட்டுருப்பான். அதனால தான் நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. சரிடா. ஏய், யாருக்கு என்னாச்சு? திடீர்னு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி ஆக்சிடெண்ட் ஆச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொண்ணு வயசானவங்கன்னு சொன்னாங்க. யாருக்கு என்னாச்சு? மாமா, பாட்டி, பாட்டி பேசவே இல்லை. என்ன டே, இவன் என்னடா சொல்கிற? அம்மாவுக்கு என்னாச்சு? நிலா எங்க? அர்ஜுன், நிலாவும் அம்மாவும் கடைக்கு போயிருக்காங்க. பக்கத்திலே இருக்கிறதால நடந்து போயிருக்காங்க. திரும்பி வரும்பொழுது கார் அம்மா மேலே மோதிடுச்சுடா. என்ன, அம்மா மேலே கார் மோதிடுச்சா? இப்போ அம்மா
அம்மா எங்கே இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அப்பா, அம்மா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? அம்மா நல்லா தானே இருக்காங்க? அர்ஜுன், உனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. இன்னும் யாரும் வந்து எதுவும் சொல்லலடா. அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் இன்னும் யாரும் வந்து ஒன்றுமே சொல்லலடா. எங்களுக்கே ஒரே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கு. நீ கவலைப்படாத, அம்மாவுக்கு எதுவும் இல்லை, அவன் நல்லா தான் இருப்பா. டேய், என்னடா இன்னும் யாரும் வந்து சொல்லலைங்கிறாங்க? அப்போ ரொம்ப சீரியஸா? அம்மாவுக்கு என்னடா ஆச்சு? டேய் அர்ஜுன், நீ பதட்டப்படாத. அத்தைக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கன்னா உள்ளே போன டாக்டர்ஸ் ஏன்டா இன்னும் வந்து எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறாரு அப்பா? அப்பா அம்மாவுக்கு ஏதாவது சீரியஸ் தானே? டேய், நான் தான் சொல்கிறேன்ல, அத்தைக்கு ஒன்றும் இல்லைடா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதான் டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்லுவாங்க. நீ 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 அமைதியா இரு, பதட்டப்படாத. அது எப்படிடா அமைதியாக இருக்க முடியும்? என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்னும் யாரும் வந்து சொல்லலைன்னு சொன்னால் பயமாக இருக்காதா? ப்ரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க, மம்மிக்கு எதுவும் ஆகாது. நீங்கள் வேணால் பாருங்களேன், டாக்டர்ஸ் வந்து சும்மா சாதாரண அடி தான், நீங்கள் கவலைப்பட வேணாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ. டாக்டர், அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? டாக்டர், அவங்க நல்லா இருக்காங்கல்ல? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கா? அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க. என்னை ஃபஸ்ட்டு பேச விடுங்க. நீங்கள் பாட்டுக்கும் ஆளுக்கு கேள்வி கேட்டா அப்புறம் நான் எங்கே பேசுறது? டாக்டர், நீங்க சொல்லுங்க, அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர், நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க? அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்க நல்லா தானே இருக்காங்க? அர்ஜுன், அம்மாவுக்கு எதுவும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்ன டாக்டர், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க? அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, பிளட்லாம் அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிடுறீங்க. அர்ஜுன், ஆக்சிடெண்ட் தான், அதுக்குன்னு எல்லாமே சீரியஸாக இருக்கணும்லாம் இல்லைல்ல. காரில் வந்தவன் ஃபாஸ்ட்டாக வராமல் பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டான், அதனால லைட்டாக அடிபட்டுருச்சு. இடித்த வேகத்தில் அவங்க லைட்டாக பக்கத்தில் இருக்க வண்டி மேலே இடித்து கீழே விழுந்துட்டாங்க. அதில் இருந்து கம்பி லைட்டாக மண்டையில் கிழிச்சிருக்கு, அதனால தான் ரத்தம் வந்திருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம், மற்றபடிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் டாக்டர், இப்போ நாங்கள் போய் அவளை பார்க்கலாமா? இல்லை 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 சார், இப்போ பார்க்க முடியாது. அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் போய் பாருங்கள். சரிங்க டாக்டர். சரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்காக எல்லாருமே இங்கேயே இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 பேர் மட்டும் இங்கே இருங்க, மற்றவங்களாம் அங்கே ரிசப்ஷனில் இருங்க. ஆ, சரிங்க டாக்டர். அர்ஜுன், அதான் அத்தைக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அத்தை நல்லா தான் இருக்காங்க. நீ போய் நிலாவை பாரு. நிலாவா? ஏன், நிலாவுக்கு என்னாச்சு? அவளுக்கும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா என்ன? டேய், அவளுக்குலாம் ஒன்றும் இல்லைடா, அவன் நல்லா தான் இருக்கான். ஆனால் நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாடா, அப்படியே அமைதியாகவே இருக்கா, ஒரே இடத்தையே பார்த்துட்டு இருக்கா. நீ போய் அவளை என்னன்னு பாரு. என்ன, ஒரே இடத்தை பார்த்துட்டு இருக்காளா? எதுவும் பேச மாட்டேங்கிறாளா? ஏண்டா அப்படி இருக்கா? நீங்கள் அவளையும் பார்க்க வேண்டியதானே? அவளை தனியாக விட்டுட்டு என்னடா பண்ணிடுறீங்க? ப்ரோ, அண்ணி தனியாலாம் இல்லை, பிரபாக்காவும் அக்காவும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ தூரம் பேசியும் அண்ணி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். நிலா, ஏதாவது பேசுடி. 1 மணி நேரம் ஆகுதுடி, இப்படியே அமைதியே ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்க. மேலே இருக்க பிளட்டை கூட துடைக்க விட மாட்டேங்கிற. என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி இப்படி நிற்கிற? நிலா, உன்னதாண்டி, ஏதாவது பேசுடி. நிலா, இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல, அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, நீ ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? ஏதாவது பேசு. நிலா, உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கோம். நிலா, வாடா, நீயாவது இவகிட்ட பேசு. வந்ததுலேருந்து 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட பேசவும் மாட்டேங்கிறா, பார்க்கவும் மாட்டேங்கிறா. வந்ததுலேருந்து இப்படியே தான் நின்றுட்டுருக்கா. அவள் மேலே இருக்க பிளட்டை கூட துடைக்க விட மாட்டேங்கிறாடா. எனக்கு பயமாக இருக்கு. நீயாவது அவகிட்ட என்னன்னு கேளு. அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதை இவன் நேரில் பார்த்ததால அந்த அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்கா.
நீயாவது அவகிட்ட பேசு. நிலா நிலா நிலா, இங்கே பாரு. அம்மாவுக்கு எதுவும் இல்லை, அம்மா நல்லா தான் இருக்காங்க. இங்கே பாருடி நிலா. டாக்டர் இப்போ தாண்டி வந்து சொன்னாங்க அம்மாவுக்கு எதுவும் இல்லை, அம்மா நல்லா தான் இருக்காங்கன்னு. கார் இடித்து பக்கத்தில் இருக்க வண்டியில் மோதினதால் அங்கே இருந்த கம்பி மட்டும் தலையில் கிழிச்சிருச்சு. அதனால ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க நல்லா தாண்டி இருக்காங்க. நிலா, ஏதாவது பேசுடி. ஏண்டி அழுவுற? அதான் சொல்கிறாருல, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லடி, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அர்ஜுன், அம்மா கண் முழிச்சிட்டாங்களா? இன்னும் இல்லைக்கா, மயக்கத்தில் தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவேன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்கலாம். நான் இவ்வளோ பார்க்கலான்னு தான் இப்போ வந்தேன். ஏண்டி அழுதுட்ருக்க? அதான் நான் சொல்கிறேன்ல, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லடி, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நிலா, ஏதாவது வாயை திறந்து பேசுடி, பயமாக இருக்குல்ல எங்களுக்கு. அழாதடி, அதான் சொல்கிறேன்ல, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லடி, அவங்க நல்லா தான் இருக்காங்க. அழாத. அர்ஜுன், அத்தை நல்லா தான் இருந்தாங்க. என்கிட்ட வீட்டிலேருந்து வரும்போது நல்லா தான் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் திடீர்னு ஸ்டோர் பக்கம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க வண்டியெல்லாம் பார்த்து பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. நானும் சரித்தேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் கூட அவங்க எதுவுமே வாங்கலை, 2 தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் போதும் வா வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வெளில வந்ததுக்கப்புறம் நாங்கள் காரில் வரலையா, நடந்து தானே வந்தோம். அதனால் வீட்டுக்கு கால் பண்ணி கார் வர சொல்லும், இல்லைன்னா ஆட்டோவில் போயிடுவோம் அப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. திடீர்னு என் கையை பிடிச்சி எங்காண்ட இழுத்து விட்டாங்க. நான் என்னன்னு திரும்பி பார்த்தா ஒரு காரு வந்து அத்தை மேலே இடிச்சது. அத்தை அப்படி இங்காண்ட வந்து அங்கே வண்டி மேலே இடிச்சு மயங்கிட்டாங்க. ரத்தம் தலையிலலாம் ரத்தம் வந்துச்சு அர்ஜுன், கையிலலாம் வந்துச்சு. பேசவே இல்லை, மயங்கிட்டாங்க. சரிடி, நீ அமைதியாரு, எனக்கு எல்லாமே தெரியும். நீ அமைதியாரு, பதட்டப்படாத. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல்ல, இதேமாரிலாம் இருக்கக்கூடாதுடி. அது உனக்கும் குழந்தைக்கும் ரொம்ப ஆபத்து. அம்மா நல்லா இருக்காங்க, நீ பயப்படாத, அமைதியாரு, சரியா? இல்லை அர்ஜுன், இப்போ நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் அத்தை இருக்காங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது அர்ஜுன், ஆனால் என்ன காப்பாற்ற போய் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நிலா, நான் தான் சொல்கிறேன்லடி, அவங்களுக்கு ஒன்றும் இல்லடி, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நீ அழாதடி. உன்னையும் நம்ம குழந்தையும் காப்பாற்ற தானே அப்படி பண்ணாங்க. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தீன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை அவங்களால தாங்க முடியுமா? இல்லை அர்ஜுன், அத்தையை அப்படி பார்க்கவே முடியல அர்ஜுன். எவ்வளோ பிளட்டு தெரியுமா? என்னால் அந்த அதிர்ச்சியிலேருந்து வரவே முடியல அர்ஜுன். என்னால் தானே. நான் மட்டும் அவங்க கூட போகலன்னா அவங்க கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்திருப்பாங்கல்ல. நான் தானே நடந்து போகலான்னு சொன்னேன், இல்லைன்னா இப்படி ஆயிருக்காதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எது எது எப்போ நடக்கணும்னு தெரியாதுல்ல. இன்னைக்கு அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும்னு நினச்சிருக்கு, அது நடந்திருக்கு. அது உன்னாலன்னு இல்லடி, நீ போனாலும் போயிலினாலும் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகணும்னு எழுதப்பட்டிருந்தா அது ஆகிதானே ஆகும். அதுக்கு நீ காரணம் இல்லடி. நீ அழாத, நான் தான் சொல்கிறேன் இல்லடி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கடி, ஏதாவது ஆகிட போகுது. இல்லை அர்ஜுன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது ஆனால் அத்தை. நிலா, ப்ளீஸ்டி, அழாத, அழாமல் பேசு, சரியா? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம போய் அவங்கள பார்க்கலாம். நம்ம சாயந்தரமே அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், சரியா? ம். நிலா, ராதிகா, நிலா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க?
எனக்கு ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன காப்பாற்ற போய் தான் அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. நிலா, நீ கவலைப்படாத, அத்தை நல்லா தான் இருக்காங்க. நான் அத்தையை பார்த்துட்டு தான் வரேன். அத்தையை பார்த்துட்டு தான் வரியா? அத்தை நல்லா இருக்காங்களா? கண் முழிச்சிட்டாங்களா? ஆ, அவங்க நல்லா தாண்டி இருக்காங்க, கண் முழிச்சிட்டாங்க. அவங்க மாமா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா கண் முழிச்சிட்டாங்களா ராதிகா? ஆ, கண் முழிச்சிட்டாங்க தான். மாமா அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே அத்தைக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் அத்தையை பார்த்துட்டு இங்கே வரேன். என்னங்க, அத்தை கண் முழிச்சிட்டாங்களா? வாங்க நம்ம அத்தையை பார்த்துட்டு வரலாம். சரிம்மா, நீ அழாம வா. நீ அழுதினா அப்புறம் அம்மாவுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. ம், சரிங்க, நான் அழமாட்டேன். சரி வாங்க போய் அம்மா பார்த்துட்டு வரலாம். அத்தை, எப்படி தான் இருக்கீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? என்ன காப்பாற்ற போய் ஏன் அப்படி பண்ணீங்க? நிலா, நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? நான் நல்லா இருக்கேன் அத்தை. எனக்கு எதுவும் ஆகலை. ஆனால் நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? இல்ல, அழாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பாட்டி வலிக்குதா? இல்லைடா தங்கம், அவ்வளோக்கெல்லாம் வலிக்கல, கொஞ்சமாக வலிக்குது பாட்டிக்கு. பாட்டிக்கு சரியாயிடும், அழாத. நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஆ, போகலாம்டா. பாட்டிக்கும் இங்கே இருக்க பிடிக்கல, வீட்டுக்கு போகலாம். அண்ணி, இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா? இல்லை வனஜா, அவ்வளோக்கெல்லாம் வலிக்கல, நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. அம்மா, ஏம்மா எதுக்கு நடந்து போனீங்க? கார் தான் இருக்குல்ல, காரில் போக வேண்டியதானே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை கூட்டிகிட்டு எதுக்கும்மா நடந்து போனீங்க? பக்கத்தில் தானே இருக்கு, அதான் நடந்து போகலான்னு சும்மா போயிட்டு வந்தோம். இப்படி ஆகும்னு தெரியாதுல்ல. என்னத்த நீங்க வீட்டில் இவ்வளோ கார் இருக்கும்போது பக்கமாக இருந்தா என்ன தூரமாக இருந்தா என்ன, கார்லேயே போயிட்டு வர வேண்டியதானே. எதுக்கு இப்படி நடந்து போகணும்? இல்லை ஏதாவது வேணும்னா எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, நாங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் ஏத்த வெளியில் போகிறீங்க? வெளியில் போகாமலே இருக்க முடியுமா? எதுக்காவது வெளில போய் தானே ஆகணும். இன்னைக்கு எனக்கு இது நடக்கணும்னு நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் யார் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் இப்போ கவலைப்பட்டுட்ருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா லேசான அடிதான், கொஞ்சமாக வலிக்குது, அவ்வளோதான். அம்மா, அர்ஜுன், எனக்கு எதுவும் இல்லைடா, நீ கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். மனோஜ், அம்மா, மனோஜ், அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைடா, அம்மா நல்லா தான் இருக்கேன். அம்மாவுக்கு கொஞ்சமாக தான் வலிக்குது, மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன். நீ கவலைப்படாத. நீங்கள் எல்லோரும் இப்படி சுற்றி இருக்குதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எதுக்கு எல்லாரும் மூஞ்சி இப்படி சோகமாக வச்சிட்ருக்கீங்க? நிலா, அழுவாதம்மா, அத்தைக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். என் தங்கம், பாட்டிக்கு ஒன்றும் இல்லடி, நீங்கள் ஏன்டி அழுகுறீங்க? அழாதீங்கடி செல்லம், நீங்கள் அழுதீங்கன்னா பாட்டிக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அழாதீங்க. அர்ஜுன், டாக்டர்கிட்ட எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு கேளு, நம்ம அத்தையை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். இங்கெல்லாம் இருக்கிறதுலாம் செட் ஆகாது அத்தைக்கு. ஆ சரிடா, நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன். என்னங்க, பயந்துட்டீங்களா? நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்க. ரொம்பவே பயந்துட்டேன்டி. எங்க நீ என்னை விட்டு போயிடுவியான்னு ரொம்ப பயந்துட்டேன். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கிரண் சொன்ன மாதிரி சீக்கிரமாக என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. சரிடி, நீ அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, நீ ரெஸ்ட் எடு. அர்ஜுன், நீ டாக்டர்கிட்ட பேசுப்பா, அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்னன்னு. ஆ சரிங்கப்பா, நான் டாக்டர்கிட்ட போய் பேசுகிறேன். நீங்கள் இப்படியே அம்மா முன்னாடி அழுதுகிட்டும் சோகமாகவும் இருந்தால் அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். வாங்க எல்லாரும் வெளியில் போகலாம், அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்.
ஆ சரிப்பா